ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பொடி ஒன்று இருந்தால் போதுங்க, நமக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் புளியோதரை செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாதுங்க. கடைக்கு போய்ட்டு எந்த புளியோதரை பவுடர் வாங்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களே செஞ்சு வச்சுக்கலாம் உங்கள் வீட்லேயும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த புளியை எடுத்துருக்குங்க. புளியில் பார்த்தீங்கன்னா என்னதான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் அந்த பொட்டு நார் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புளியோட கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்குங்க. இப்போ இந்த புளியை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. புளியில் பாருங்கள் அங்கங்கே பொட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம பொட்டு செய்யக்கூடாதுங்க. அதனால தான் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் புளிக்கிற பொட்டு அந்த நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ புளியை க்ளீன் பண்ணியாச்சுங்க. புளியை ஒரு ஓரம் வச்சுருங்க. இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் புளி வச்சிருந்தோமோ அந்த கப்பிலே பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குங்க. 3/4 கப்புனா 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க. திரும்பவும் அதே கப்பில் இன்னொரு பிளேட் எடுத்துருக்குங்க. இன்னொரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குங்க. அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்லியில் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் உளுத்தம் பருப்பு எடுத்துமோ அதே 3/4 கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் மல்லித்தூள் அதே கப்பால் பாதி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நீங்களும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சிடலாங்க. இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் சீரகமும் எடுத்துக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 போல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதாங்க, இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, புளியோதரைக்கு தேவையான பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதையெல்லாம் வறுக்கணுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. வெறும் கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா பொன்னிற வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்களே பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. தீயை வச்சிடாதீங்க, நல்லா பொன்னிறமாக வதக்குங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ உளுத்தம் பருப்பும் வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அதே பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. திரும்பவும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு வெந்தயம் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வரும். வெந்தயம் சீரகம் எல்லாம் வதக்கும்போது நல்லா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதே தட்டில் கொட்டிக்கணுங்க. உங்ககிட்ட மல்லி இருந்துச்சுன்னா இதே போல் வறுத்து எடுத்துக்கணுங்க. சீரகம் வெந்தயம் மிளகு எல்லாமே வாசனை இருந்துச்சுங்க. திரும்பவும் நம்ம அதே பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. திரும்பவும் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாங்க கடாயை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. எள்ளும் அதே போல் லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. எள்ளு வதக்கும் போது ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். லைட்டாக கலர் மாறினதுமே நீங்கள் எள்ளு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயம் எடுத்து அதே பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி போனால் கருவேப்பிலை கையில் உடஞ்சி எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. இப்போ கருவேப்பிலையும் வதக்கியாச்சுங்க. திரும்பவும் நம்ம அதே பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. திரும்பவும் கடாய் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் காம்பு எதுவுமே நீக்காதீங்க, அப்படியே போட்டுக்கோங்க.
நம்ம அதுக்கப்புறம் நீக்கிக்கலாங்க காம்பெல்லாம். இது கூட பார்த்தீங்கன்னா வெறும் 2/4 டீஸ்பூன் அளவு கூட இருக்காதுங்க. வெறும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்களே பாருங்கள், ஒரே 3 சொட்டு மட்டும்தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. அந்த மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புட்டுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், மிளகா நல்லா புட்டுன்னு வந்துருச்சு. திரும்பவும் நம்ம அதே பிளேட்டில் வச்சுக்கலாங்க. திரும்பவும் அதே கடாயில் வெறும் 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புளியை வறுத்துக்கலாங்க. இப்போ புளியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணுங்க. அந்த புளியோட அந்த பச்சை தன்மை எல்லாமே போயிடணுங்க. அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. புளி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு ஆகி வரணுங்க. கரெக்டாக நீங்கள் 3 நிமிஷம் போல் இதே மாதிரி நீங்கள் வதக்கி விடுங்க. புளியில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விடணுங்க. அப்போதாங்க பொடியும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்குறீங்களே அதே போல் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், புளியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டில். கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போல் புளியை வதக்கணுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. புளி எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு கீழே நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பிளேட்லேருந்து நீங்கள் புளியை எடுத்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அப்படி போடும்போது பட்டுன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்குங்க. அப்படின்னா கரெக்டாக புளி நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தங்க, ஈரப்பதம் இல்லாமல். இது கூடவே வறுத்து வச்ச மசாலாவெலாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சிதுங்க, நல்லா வறுத்து அரைச்சிதுங்க. மல்லித்தூள் பெருங்காயத்தூள் ரெண்டுமே சேர்ந்துருக்குங்க. நீங்களும் உங்ககிட்ட மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே புளி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் அரைச்சிட்டு வந்தோடனே பாருங்கள், புளி நல்லாவே உதிரியாக கிடைக்குங்க. நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு கிடைக்கும். ஈரத்தன்மை எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி கலக்கி வச்சுங்க. கலக்கி விடுறதுக்கு பின்னாடி திரும்பவும் நம்ம ஒரு டைம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் நைஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை லைட்டாக கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாங்க. உங்களோட விருப்பம் தாங்க. நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொரகொரப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு கலராக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கலர் மட்டும் இல்லைங்க, வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் எடுத்து செஞ்சுக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கோவில் ஸ்டைலில் புளியோதரை சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சோடனே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த கப்பில் ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அந்த கப்பில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாங்க. நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க, எதுவுமே ஆகாது. கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியமே இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நான் போட்டுக்கிட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் போல் பொடி மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியோதரை சாப்பாடு செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 டீஸ்பூன் புளியோதரை பவுடர் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக நம்ம புளியோதரை சாப்பாடு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஆன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. கடாய் நல்லா சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க.
எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இது கூடவே ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் தட்டி போட்டுக்கிட்டேன். ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குங்க. அது கூடவே நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை உங்களோட விருப்பம் தாங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் வேர்க்கடலை எல்லாமே பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறமாக வதங்கணுமே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வேர்க்கடலை எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி கரைச்சலும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கரண்டி எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கணுமே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நம்ம கரண்டி எடுத்து கலக்கிக்கலாங்க. இது கூடவே நம்ம அரைச்ச பொடி எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்களே பாருங்க, நம்ம வறுத்து அரைச்ச பொடிங்க இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர். இப்போ பவுடரும் சேர்த்தாச்சு. ஒரு கரண்டி எடுத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. ஒரு நிமிஷம் போல இப்படியே இருக்கட்டுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கரண்டி எடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது நீங்களே பாருங்க, அந்த கலர் எல்லாமே கடையில் வாங்குற மாதிரி அப்படியே கிடைக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. கலரும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சாப்பாடும் சரி பொடியும் சரிங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக இந்த பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா எப்போனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. வெறும் நீங்கள் 1 டீஸ்பூன் போல் பொடி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.